ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒயிட் சாக்லேட் பிளாண்டி. இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக, அவ்வளோ ஒரு ஃபஜ்ஜியாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கணும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒயிட் சுகர் 150 கிராம்ஸும் 2 முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் இது எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் வந்துட்டு ஒரு 150 கிராம்ஸ், அதுக்கு ஒரு 50 கிராம்ஸ் வந்துட்டு பட்டர், 30 கிராம்ஸ் வந்து ஆயில் சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து எக்கும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா நொறுப்பொங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஒயிட் சாக்லேட்டையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மைதா 100 கிராம்ஸும் மில்க் பவுடர் வந்து ஒரு 40 கிராம்ஸ் ரெண்டுமே எடுத்து நல்லா சளிச்சு வச்சுக்கணும். அதையுமே அந்த எக் மிக்சர் கூட நல்லா சேர்த்து அதையும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். ஓவர் மிக்ஸிங்கும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதுக்காக பாலோ தண்ணி எதுவுமே சேர்க்கவே கூடாது. அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 7 இன்ச் டின்னில் வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தேன். டின்னில் சேர்த்துட்டு கரெக்டாக 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளாண்டி ரெடி, ஒயிட் சாக்லேட் பிளாண்டி. இதுக்கு மேலே வந்து நான் ஒயிட் சாக்லேட் சிப்ஸுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளாண்டி ரெடி. நான் இதுக்கு மேலே வந்துட்டு நான் கார்னிஷ்காக வந்து மில்க் சாக்லேட் கனாஷ் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது வந்துட்டு மேலே ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். பாதாம் முந்திரி ரெண்டுமே நல்லா சாப் பண்ணி வச்சு அதையுமே 4 கார்னர்லையும் ஒரு டிசைன் மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பிளாண்டிஸ் அதுக்கப்புறம் ப்ரௌனிஸ் கேக்ஸ் எல்லாமே வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, பாய்.